பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 58. எவனையும் வெற்று காகிதம் என்று எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். மகாகவி பாரதியார் வரிகள். ரகு சொல்வதை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் சேரலாதன். எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு என்றான். பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு சென்று சோஃபாவில் அமர்ந்து கண்களை மூடிக்கொள்ள மீரா மெல்ல அவன் அருகில் வந்து அமர்ந்து அவனை அணைத்து கொண்டாள். அக்கா, எதுக்கு இப்படி அவரையே பிடிச்சிக்கிட்டு இருக்க? வா, வந்து தூங்கு கொஞ்ச நேரம். இல்லைனா நீ ட்ரிங்க் பண்ணி இருக்கிறதுக்கு தலைவலிக்கும். கோபமாக அவளை பிடித்து இழுத்தாள் ஜோஷிதா. ஜெயராஜ் ஏதோ சொல்ல வர அதற்குள் அவர்கள் அருகில் வந்து நின்று சேரலாதன், விட்டுடுமா அவளை என்றான். ஜோஷி புரியாமல் பார்த்தாள். நீ என்ன நினைச்ச? உன் அக்கா ஏதோ புருஷனை பிரிஞ்சு இருக்க முடியாம அவரை ஒட்டிக்கிட்டு இருக்கான்னா? அவள் புரியாமல் ஒரு முறை அவர்களை பார்த்து விட்டு சேராவை பார்த்தாள். உன் அத்தா ஏதோ எமோஷ்னலி வீக்காக போறாருன்னு நினைக்கிறேன். அவரை கண்ட்ரோல் பண்ணதான் உங்க அக்கா அவர் கூட இருக்கா. ஏளனமான புன்னகையோடு கூறினான். அதை கேட்டு அதிர்ந்து அவனை ஒரு நொடி பார்த்தான் ரகு. மீராவோ சிரிக்கத் தொடங்கினாள். ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட் ரகு என்றாள். இப்போது ரகு அவனை புன்னகையோடு பார்த்தான். எஸ், ஆல்வேஸ் என்றான். அவனும் புன்னகையோடு அவர்கள் எதிரிலேயே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். அங்கிள், எவ்வளோ நேரம் நிற்பீங்க? வாங்க, வந்து உட்காருங்க என்று ஜெயராஜிற்கும் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டான். பின் அந்த பக்கம் திரும்பி, உங்களுக்கு நாளைக்கு காலேஜ் ஸ்கூல் எல்லாம் இல்லையா? போங்க போங்க, எங்கள் பஞ்சாயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் அக்காவுக்கு வேற போதை ஃபுல்லாக ஏறிட்டா என்றவன் ஹஸ்கி வாய்ஸில், உங்கள் அத்தானை பிடிச்சு கடிச்சு தின்ன ஆரம்பிச்சிடுவா. அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் குட்டி பசங்க என்றான். ஹலோ, யாரு குட்டி பசங்க? நான் காலேஜே முடிச்சிட்டேன் என்றாள் கீர்த்தி சிலிர்த்து கொண்டு. அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, பார்த்தா அப்படி தெரியலையே என்றான் தன் தாடையை தேய்த்தபடி. அவள் முறைத்தாள். அதுக்கு ஏமா முறைக்கிற? சரி, ஒத்துக்கிறேன், நீ பெரிய பொண்ணுதான். வேணும்னா உங்க அக்கா பண்ண போற ரொமான்ஸை பாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான் இதழோரம் குறும்பு சிரிப்போடு. சி என்று அவள் முகத்தை சுளிக்க, மீராவோ அருகில் இருந்த குஷனை எடுத்து அவன் முடியை பிடித்து குனிய வைத்து அடிக்கத் தொடங்கினாள். சேராவோ உறக்க சிரிக்கத் தொடங்கினான். ஜெயராஜ் அவர்களுக்கு கஞ்சாடை காட்ட அமைதியாக மூவரும் சென்று தத்தம் அறைகளில் நுழைந்து கொண்டனர். கீர்த்தி செல்லும் முன் சேராவை பார்த்து கோபமாக ஒரு முறை உதட்டை சுழித்துவிட்டே சென்றாள். எதிரில் அமர்ந்திருந்த ரகுவின் முகத்தையே இமைக்காமல் பார்த்திருந்தான் சேரலாதன். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதற்காகவெல்லாம் ஒருவன் தன்னை கொண்டாடுவானா என்று யோசித்து கொண்டிருந்தான். இப்படி ஒன்று நிகழ்ந்ததே எனக்கு நினைவில் இல்லையே என்ற எண்ணத்தோடு அப்படியே ரகுவை பார்த்தவன், இந்த ஒரு விஷயத்தினாலேயா என் மேலே அவ்வளவு நம்பிக்கை என்றான். இல்லை, உன் பேரும் அப்பா பேரெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால இங்கே டாப் மோஸ்ட் காலேஜில் சீட் கிடைச்சதும் எங்கள் வெங்கட்ராமன் அப்பா மூலமாக உன்னை பார்க்க முயற்சி பண்ணேன். அப்போது அவர் தான் விசாரித்து சொன்னார், நீ லண்டனில் இருக்கிறதா. அதனால தான் நான் பிஜி லண்டனில் இருக்கிற காலேஜில் சேர்ந்தேன். அதை கேட்டு திகைத்தான் சேரலாதன். அங்கே நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்களா ஆச்சரியமாக கேட்டான். உனக்கே தெரியாமல் உன்னை அடிக்கடி வந்து பார்ப்பேன். அதனால் உன்னை பற்றி எல்லாமே தெரியும். நான் ஜெயிச்சதுக்கப்புறம் கெத்தாவும் முன்னாடி வந்து நின்று உன்னால தான் நான் இப்படி ஆனேன்னு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் உங்கள் கம்பெனியில் கூட ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு உங்கள் அப்பா கூட பழக்கம் வச்சுக்கிட்டேன். நீ இந்தியா வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ வந்தப்புறம் ஹோட்டல் விஷயமா பிஸியாக இருந்த. உன்னை சந்திக்கிற சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னோட ஹோட்டல் ஓப்பனிங்க்கு எனக்கு இன்விடேஷன் வந்திருந்தாலும் எனக்கு அதில் கலந்துக்க இஷ்டம் இல்லை. உன்னை தனியாக மீட் பண்ணி பேசணும்னு அவ்வளவு ஆசை இருந்தும் அன்னைக்கு வந்திருந்தேன். உனக்காக இல்லை, மீராவுக்காக. நான் அப்போது மீரா மேலே கோபமாக இருந்து ஒரு 10 நாள் கிட்ட பேசாமல் இருந்தேன். அவள் மேலே இருந்த கோபம் ஒரு பக்கம் அப்படியே இருந்தாலும் அங்கே வந்தால் அவளை பார்க்கலாம்னு ஒரு ஆசை. அதனால தான் வந்தேன். ஆனா என்று சொல்லி நிறுத்தி சின்னதாக சிரித்து கொண்டான். அவளை பார்த்ததுக்கப்புறம் என் கோபம் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. டோட்டலாக சரண்டர் ஆகிட்டேன் என்றவனின் பார்வை ஒரு முறை மீராவை தொட்டு மீண்டது. அவள் கண்கள் மூடி அவன் தோளில் சாய்ந்திருந்தாள். ஆனால் அவன் கூறியதை கேட்டு அவள் இதழில் இளநகை பூத்து இருந்தது. ஆனாலும் இவளுக்கு அன்னைக்கு என் மேலே கோபம், அதுவும் உன்னால. என்னாலையா? ஏன் என்பதை போல் பார்த்தான் சேரலாதன். நான் இவளுக்காக வரல, உனக்காகத்தான் வந்தேன்னு நினைச்சா. ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி சமாதானம் பண்ணேன். சொல்லும்போதே ரகுவின் முகத்தில் மின்னிய காதலை ரசித்தான். மீராவை விட்டு என்னால் இருக்கவே முடியாதுன்னு நான் உணர்ந்த நாட்களில் அதுவும் ஒன்று.
ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா உனக்கும் சந்தோஷத்துக்கும் ரொம்ப தூரம்னு கடவுள் சொல்லி அன்னைக்கும் என் மனசை உடைச்சிட்டாரு. சில நொடிகள் அமைதிக்கு பின் கூறினான். அன்னைக்கு தான் உங்க அப்பா மீராவை உனக்காக கேட்டாரு. இப்போதும் அவன் முகம் இறுக்கமாக இருந்தது. என்னை விட எல்லா விதத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிற உன்னை மாமா செலக்ட் பண்ணிடுவாரோன்னு எனக்கு பயம். அன்னைக்கு எனக்கு அவ்வளோ ப்ரெஷர். என்ன பண்ணுறதுனே தெரியல. இனி 2 விஷயம்தான் நடக்கும். அந்த 2ல் எது நடந்தாலும் எனக்கு வருத்தம்தான்னு தெரியும். மாமா உன்னை செலக்ட் பண்ணிட்டா உன் முன்னாடி ஜெயிச்ச கெத்தோட நின்று இருக்க முடியாது. என்ன செலக்ட் பண்ணிட்டாருன்னா என்னை எதிரியா நினச்சிடுவியோன்னு அவ்வளவு பயம். ஆச்சரியமா இருக்கு மிஸ்டர் ரகுநந்தர் ஒரு விஷயத்துக்கு பயந்தாருன்றது. விரக்தியாக புன்னகைத்தான் ரகு. நாங்கள் எல்லாம் விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து எதுக்கும் ஆசைப்படாமல் வளர்ந்தவங்க சேரா. ஆனாலும் மீரா விட்டு கொடுக்க முடியல. மாமாவோட செலெக்ஷன் நீயா இருந்திருந்தா உன்கிட்ட வந்து கேட்க முடிவு பண்ணியிருந்தேன். உனக்குன்னு எல்லாமே இருக்கு, எனக்காக நீ எதுவுமே இல்லை. ப்ளீஸ் எனக்காக விட்டு கொடுன்னு கேட்க நினச்சேன். உங்களுக்காக எதுவுமே இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? உங்கள் மீரா மட்டும் போதாதா? சச் அ லவ் ஷி ஹேஸ் வித் யூ. எஸ் ஐ நோ. அந்த விஷயத்தில் நான் மாமாவுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவன் கண்கள் பனித்திருந்தன. சேரலாதன் ஜெயராஜை பார்த்தார். அவரோ தன் மருமகனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். சிறு புன்னகையோடு ரகுவிடம் கேட்டான், ஃப்ரெண்ட்ஸ்? அவன் முன் தன் கையை நீட்டினான். அவனும் சந்தோஷமாக அதனை பற்றி கொண்டான். மீரா மெல்ல தன் சுயநினைவை மொத்தமாக இழந்து கொண்டிருப்பது புரிய, ரகு மீராவை கூட்டிகிட்டு போங்க என்றான். அவனும் அவள் நிலை உணர்ந்து சேரலாதனுக்கு விடை கொடுத்துவிட்டு அவளை கைத்தாங்களாக பிடித்தபடி அழைத்துச் சென்றான். சேரலாதன் கிளம்ப அவனை வழி அனுப்பி வைத்தார் ஜெயராஜ். சேரா, நான் ஒன்று சொன்னால் தப்பெடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்க அங்கிள். மாப்பிள்ளை சொல்கிறத வச்சு பார்த்தா மீரா விஷயத்தை பண்ணது நீங்கள் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. என்னதான் மாப்பிள்ளை சிரித்து பேசினாலும் அவர் குணம் வேற. இதை செஞ்சவங்க உனக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னா அவர்கிட்ட இருந்து காப்பாற்ற அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. எஸ் அங்கிள், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அங்கிள், நடந்ததுக்கு ஐ எம் சாரி. விடு சேரா, அதுதான் யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டியே. சிறு புன்னகையோடு விடை பெற்று கொண்டான். அந்த அறையின் கதவை சடாரென திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார் சண்முக பாண்டியன். அவர் வந்த வேகத்திலேயே அவரின் கோபத்தை உணர்ந்தான் அவன். இந்தா உன்னோட ட்ரெயின் டிக்கெட், முதல்ல உன் அப்பங்கிட்ட போய் தொலை என்றார் கோபமாக. மாமா. என்னடா? என்ன மாமா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீன்னு தெரியுமா? பெரிய பெரிய அடியாளுங்களை வச்சு மட்டும்தான் ஒருத்தனை பழிவாங்க முடியும்னு நினைக்கிறியா? அவன் நினச்சா என்ன வேணும்னாலும் பண்ணுவான். அவன்கிட்ட யாருமே வம்பு வச்சுக்க பயப்படுவாங்க. அவன் பொண்டாட்டியை என்ன பண்ணிட்டு வந்திருக்க? அதுலேயும் என் பையன் கையால் கொடுக்க வச்சிருக்க. இப்போ அவன் சேராவை என்ன பண்ண போறானோ? சும்மா பூச்சாண்டி காட்டாதீங்க மாமா. நீங்கள் சேராவுக்காக செலக்ட் பண்ண பொண்ணு இன்னொருத்தன் பொண்டாட்டியாக பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, ஆங்காரமாக கூறினான் அவன். டேய், அவனே அதை பெருசாக எடுத்துக்கல. நீ எதுக்குடா நடுவில் தேவையில்லாத வேலை பார்த்த? சேராவை விட பெரியவன் தானே நீ. கொஞ்சமாச்சும் புத்தியாக நடந்துக்கிறியா? ச்சே, உங்கள் அப்பனை மாதிரியே எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன்டா நீ. போதும் மாமா, எது திட்டுறதா இருந்தாலும் என்னோட நிறுத்திக்கோங்க. அப்பா கிட்ட ஏன் போறீங்க என்றவன் வேகமாக அவரின் கையில் இருந்த டிக்கெட்டை பறித்து கொண்டான். நாளைக்கு மத்தியானம் ட்ரெயினா? போயிடுறேன் என்று விட்டு கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டான். பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு அங்கிருந்து வந்துவிட்டார் சண்முக பாண்டியன். அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்தான் சேரலாதன். அவனை கண்டதும் பதட்டத்தோடு கேட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் விடுங்க டேடி. கவின் எங்க? ரூமில் தான் இருக்கான். ஊருக்கு போக அவனுக்கு டிக்கெட் போட்டுட்டேன். எப்போ ட்ரெயின்? நாளைக்கு மதியம். ஓ, அப்போ ஹாஃப் டே இருக்கா? அது வரைக்கும் அவனை வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. ஆமாம், அவன் என் பேச்சை கேட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். கேட்கலன்னா அவன் தலையெழுத்து. விட்டேற்றியாக சொல்லிவிட்டு சென்ற சேரலாதனை திகைப்போடு பார்த்தார் சண்முக பாண்டியன். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.